ஒரே ஒரு வாக்கியம். 1933 வருஷம் மார்ச் மாதம் உலக மக்களின் கனவு தேசமாக கொண்டாடப்படுற அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுது. சுமார் 1.5 கோடி ஆட்களுக்கு மேலே வேலை இல்லை. எந்த பக்கம் திரும்பினாலும் பெரிய பெரிய நோ வேக்கன்சி போர்டுகள் வச்சுருக்கிறாங்க. வேலை இல்லை, கடையில் சாமான்கள் இல்லை, பால் பூத்தில் பால் இல்லை, பேங்க்கில் கூட்டம் இல்லை, மக்களுக்கு வீடு இல்லை, சாப்பிட ஒரு துண்டு ரொட்டி இல்லை, தொழிற்சாலைகளில் மிஷின் எல்லாமே நின்று போச்சு. அமெரிக்காவோட பொருளாதாரமே இருண்டு கிடக்குது. கஜானாவில் சல்லி காசு இல்லை. குறிப்பாக எதிர்காலம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குதா அப்படிங்கிறதே கேள்விக்குறியாக இருக்குது அமெரிக்கர்களுக்கு. மிக சரியாக இந்த நேரத்தில் ஒரு அறிவிப்பு வெளிவருது. அந்த அறிவிப்பு இதுதான்: ஒரு புதிய ஜனாதிபதி அமெரிக்காவில் பொறுப்பேற்றுக்க போகிறாரு அப்படின்னு. அவர் யாருன்னா ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். சரியாக மார்ச் 4 அவர் பொறுப்பேற்றுக்க வராரு. என்னதான் தரித்திரம் தாண்டவமாடினாலும் ஒரு புதிய ஜனாதிபதி பொறுப்பேற்றுக்கொள்வதை அவங்க விழாவாக கொண்டாடணும். ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு சிங்கிள் டீக்கே லாட்சி அடிக்கிற நிலைமையாக இருந்தது. சொல்லப்போனால் இந்த புதிய அறிவிப்பை மக்கள் யாரும் சட்டையே செஞ்சுக்கலை. கையில் காசு இல்லாதப்ப ரூஸ்வெல்ட் வந்தா என்ன, ஹிட்லர் வந்தா என்ன அப்படின்னு உள்ளுக்குள்ளே புலம்பியபடி தான் சம்பிரதாயத்துக்காக பதவியேற்பு விழாவுக்கு எல்லாரும் வராங்க. இந்த இடத்துல ஜனாதிபதி உரையாற்றணும். சுவாரஸ்யமே இல்லாமல் தலையை உயர்த்தி பார்த்தா மக்களுக்கு எல்லாத்துக்குமே உள்ளுக்குள்ளே ஒரு குறுகுறுப்பு. அமெரிக்கா நோஞ்சானா மாறிடுச்சு. யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய பொருளாதார சரிவு. இந்த சமயத்தில் இவர் வந்திருக்கிறாரு. என்ன பேச போகிறாரு, என்ன தான் செய்ய போகிறாரு அப்படிங்கிறது. ரூஸ்வெல்ட் நமக்கு முன்னாடி இருக்கிற இந்த மக்கள் கூட்டத்தை உத்து பார்க்குறாரு. எவ்வளோ பெரிய கூட்டம், ஆனால் ஒரு சின்ன சத்தம் கூட இல்லை. அமைதியாக கீழே தலையை தொங்க போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய சோகம். எத்தனை பெரிய வறட்சிக்கு மத்தியில் நாம் பொறுப்பேற்றிருக்கிறோம். இந்த வலியையும் சோகத்தையும் இந்த வறட்சியையும் எப்படி நம்ம நீக்க போகிறோம் அப்படிங்கிறது அவருக்கு புரியுது. மைக்கு கிட்ட போகிறாரு. பெரிதாக பேசி மக்களை சலிப்பூட்டக்கூடாது. இது அவங்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணும். இது சொற்பொழிவு நிகழ்ச்சி கிடையாது. ஒரு சொல், ஒரு நம்பிக்கை. ஏன்னா நம்பிக்கை தான் இப்போ உங்களுக்கு நம்ம தரணும். அந்த சொல்லில் இன்ஜெக்ஷனில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சொல் இன்ஜெக்ஷனில் ஒரு உற்சாக மருந்தை ஊட்டணும் அப்படின்னு நினச்சி அவரோட தெளிவான குரலில் 4 வார்த்தை தான், வேண்டவே வேண்டாம், அதுவே ஜாஸ்தியாக தான் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு பேசுகிறார். எப்போதும் போலவே இந்த முறையும் இந்த உன்னத நாடு இந்த பிரச்சனையை சமாளித்தே தீரும். மறுமலர்ச்சி வெகு தூரத்தில் இல்லை. நாம் கட்டாயம் முன்னேறுவோம். இது என் வாக்குறுதி. இதை சொன்னோடனே அமெரிக்கர்கள் எல்லாருமே சிறுத்து எந்திரிக்கிறாங்க. சட்டுன்னு ஒரு தீப்பொறி பட்ட மாதிரி அமெரிக்கர்கள் எல்லாருமே உற்சாகமாகறாங்க. இதை பார்க்குறார் ரூஸ்வெல்ட். சரி, இன்னும் கொஞ்சம் பேசுவோம் அப்படிங்கிறாரு. நான் உங்களுக்கு நிச்சயமாக உறுதி கூறுவது ஒன்றை தான். நாம் பயப்பட வேண்டிய ஒரே விஷயம் பயம் மட்டுமே. பெயரற்ற, காரணமற்ற, தேவையற்ற பயங்கள் தேவையான முயற்சிகளை முடக்கி விடுகின்றன. நாம் பின்வாங்குவதை நிறுத்திவிட்டு முன்னேற வேண்டும். இதை கேட்டோன்னே அமெரிக்காவை துள்ளி குதிச்சிச்சு. நாம் பயப்பட வேண்டிய ஒரே விஷயம் பயம் மட்டும்தான். இந்த வாசகம் ஒரு அமெரிக்காவை புரட்டி போட்டுச்சு. எல்லா அமெரிக்கர்களும் இந்த வாசகத்தை தாரக மந்திரமாக உச்சரிக்க தொடங்கினாங்க. அழிவின் விளிம்பில் இருந்த அமெரிக்காவை ரூஸ்வெல்ட்டோட இந்த வார்த்தை மீட்டெடுக்கிற மந்திர சொல்லா இருந்தது. எதிர்காலம் இப்படி இருண்டு போயிடுச்சே அப்படின்னு கன்னத்தில் கை வச்சு உட்காந்துட்டு இருந்த அமெரிக்கர்கள் எல்லாத்துக்குமே அவர் தோளில் கை போட்டு இனி பயப்படாதீங்க தோழமையோட கூறினார். அது இதுதான். இது ரூஸ்வெல்ட்டோட வெற்றியா இல்லை அமெரிக்காவோட வெற்றியான்னு பார்த்தா ரெண்டுமே தான். மக்களுக்கு அப்போ தேவையாக இருந்தது சாப்பாடு, பணம், வேலை வாய்ப்பு, இன்னும் நிறைய இருந்தாலும் இவை அத்தனையும் விட ரொம்ப தேவையாக இருந்தது நம்பிக்கை தான். அதையத்தான் ரூஸ்வெல்ட் கவனித்து பிடிச்சிட்டார். அந்த நம்பிக்கையை ஊட்டினார். அவரோட நம்பிக்கையை மக்கள் காப்பாற்றினாங்க. அமெரிக்கா இப்போ வரைக்கும் நம்பர் 1 தேசமாக இருக்கிறதுக்கு தொடக்க புள்ளியாக அந்த இடத்துல அவர் ஆரம்பித்தது தான். சரித்திர புத்தகங்கள் எல்லாமே கிரேட் டிப்ரெஷன் பீரியட் என்று வர்ணிக்கிற அமெரிக்காவோட அந்த இருண்ட காலத்தில் அகல் விளக்கை ஏற்றி வைத்தவர் அந்த ஜனாதிபதி தான். இன்று வரை அவரை நினைவு கூறப்படுவதற்கு காரணம் அதுதான். அப்படி என்ன இருக்குது அந்த வரியில்? நாம் பயப்பட வேண்டிய ஒரே விஷயம் பயம் மட்டுமே. சாதாரணமான வரி இல்லை. ஒரே வார்த்தையை இருமுறை உபயோகப்படுத்தும் மிக புராதனத்தனமான யுக்தி.
அவ்வளவே தான் என்றால் அதுவல்ல விஷயம். சாப்பாடு இல்லை, சுருண்டு படுத்துக்கிட்டா பொருளாதாரம் எப்படி வரலும்? பொருளாதாரம் வளராவிட்டா சாப்பாடு எப்படி கிடைக்கும்? கஷ்டம்தான், சோகம்தான், ஆனால் உழைச்சே தீர வேண்டிய நேரம்தான் அது. அதைத்தான் அந்த ஒரு வரியில் குறிப்பாக உணர்த்தினார். சோர்ந்து போகிற சமயம்னாலும் துள்ளி எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறதான் அவர் சொல்ல வந்ததன் சாரம். அது புரிந்ததனால்தான் அமெரிக்கர்கள் எல்லாமே உழைக்க தொடங்கினாங்க. உழைப்பென்றால் கடும் உழைப்பு. பாதி சம்பளத்துக்கு, கால் சம்பளத்துக்கு, வெறும் 3 வேளை சாப்பாட்டுக்கு கூட உழைச்சாங்களாம். ஆனால் கஷ்டம் தீர்ந்ததுக்கு அப்புறமேட்டு அரசாங்கம் அவங்க பணம் எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துருச்சான். அதனால தான் இப்போவும் அமெரிக்காவும் அமெரிக்கர்களும் பணக்காரத்தனத்தை தங்களோட அடையாளமாக வைத்திருப்பதற்கான அடிப்படையாக இருக்குது. நெகட்டிவ் மனப்பான்மை அப்படியே புரட்டி போட்டு முடியாது அப்படின்னு முடிவு செஞ்சு விட்டதை முடியும் அப்படின்னு நிரூபித்து காட்டுற ஒரு வெறி இருக்குதே, அந்த முயற்சியின் தேக்கமோ ஏமாற்றமோ ஏற்பட்டால் கூட சந்தோஷம் கொடுக்குற விஷயம் இதுதான். நம் மக்களோட நெகட்டிவ் சிந்தனையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் ரூஸ்வெல்ட்டின் முதல் திட்டமாக இருந்தது. கோடாலி தூக்கிட்டு பல வருடம் உழைக்க வேண்டிய காரியத்தை அவர் ஒரே வரியில் சாதிச்சார். மாற்றம் மகத்தானதாக நிகழ்ந்தது. இது ரூஸ்வெல்ட்டுக்கு மட்டும்தான் முடியும்னா முடியாது, யாராலையும் முடியும். எந்த விஷயத்திலையும் சாத்தியமே.